அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம கொஞ்ச நாளாகவே எதிர்பார்த்த மாதிரி கரூர் சம்பவத்துக்கு நேற்று கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆனால் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் அது மாற்றணும், சிபிஐக்கா இல்லை புலனாய்வுக்கான். ஸோ தமிழக வெற்றிக்கழகம் விஜய் அவங்க கேட்ட மாதிரி முழுக்க இதுக்கு மேலே இதோட கேஸ் கையாளும் சிபிஐ தான் கையாளும். ஸோ இது கம்ப்ளீட்டாக சிபிஐக்கு மாற்றப்பட்டது, முடிஞ்சது. ஆனால் இதில் ஒரு இதன்னா, இதே விஜய் அவங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜித் குமார் இன்சிடெண்ட் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த லாக் அப்டேட் ஆனார். அவர் சாவுக்கு இவங்க சிபிஐக்கு அந்த கேஸ் மாற்றப்பட்டதுக்கு இவர் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணார். ஏன்னா சிபிஐக்கு மாற்றுறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, சிபிஐ பிஜேபியோட கைப்பாவை, இந்த மாதிரி கேஸை மூடி மறக்கத்தான் சிபிஐக்கு கொடுக்குறாங்க. ஸோ தமிழக அரசு கடமை செய்ய தவறு விட்டது, அதனால தான் சிபிஐக்கு மாற்றுறாங்க, சிபிஐ எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு இவர் தான் பேசினார். நீங்களே கேளுங்க அவர் பேசுனது. அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையாத்தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? கேட்டிங்களா? ஆனா இப்ப இதே விஜய் அவர் தான் எங்க கேஸ் புலனாய்வு பிரிவு விசாரணை பண்ணக்கூடாது, சிபிஐ தான் விசாரணை பண்ணோன்ட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இதில் எப்படி வச்சுக்கலாம், கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி விஜய், கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி விஜய்ன்ட்டு. ஏன்னா அவர் பேசுனது முரண்போக்கான பேச்சு. என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாரு, ஆனால் இது அந்த சம்பவம் பின்னாடி இப்போ ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா அவருக்கு ஆகும்போது மட்டும்தான் அது அவருக்கான பிரச்சனை போது மட்டும்தான் இப்போ சிபிஐ வேணும். அது அஜித்குமாருக்கு சிபிஐ போட்டு நீங்கள் ஏன் கண்டிச்சிங்க? இதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இந்த ஒரு கட்சியில் உங்களுக்கு கொள்கை ஒரு நிலைப்பாடு இல்லை, உங்கள் கூட்டங்கள் நடக்குதா அது கண்ட்ரோல் பண்ண அதில் ஒரு நிலைப்பாடு இல்லை, ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷனில் ஒரு நிலைப்பாடு இல்லை. ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சிலேயாவது நிலைப்பாடாக இருக்கீங்களான்னா அதுவும் இல்லை. விஜய் அவர்களே, உங்கள் மேலே உங்களை நம்பி பல கோடி பேர் ரசிகருங்க இருக்காங்க, பல கோடி பேர் ரசிகருங்க. அவ்வளோ பேர் உங்களை பார்க்க வராங்க, நீங்கள் பேசுகிறது கேட்க வராங்க. ஸோ அவங்கள மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் அவங்கள தெளிவாக்க முடியும். முதல்ல நீங்களே ஒரு தெளிவாக இல்லாத போது அவங்கள எந்த தெளிவாக்க முடியும்? இது உங்களோட அரசியல். அப்படியே நீங்கள் பேசாமல் இதுக்கு நீங்கள் கட்சி தொடங்காமல் நீங்கள் இந்த இப்போ போயின்னு இருக்கிற சுச்சுவேஷன் அது எல்லாரும் பேசிக்கிற மாதிரி டிஎம்கேவை எதிர்த்து பேசுகிறீங்க, கொள்கை எதிரின்னு சொன்னீங்க, ஒரே எதிரின்னு சொன்னீங்க. பிஜேபியை நம்மளோட ஒரே கொள்கை எதிரி பிஜேபி தான், உங்கள் வாயில் தான் சொன்னீங்க. ஆனால் இப்போ நீங்கள் நடந்துக்கிற செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பிஜேபி பக்கம் போனீங்களா இல்லை ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி ஏதாவது வச்சிங்களா உங்களுக்கு இந்த மவுஸ் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் இது கட்சி ஓப்பன் பண்ண தேவையே இல்லை, ஆறாமல் போயிட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி சேர்ந்துன்னு போயிட்டுருக்கலாம். கட்சியோட நான் பிஜேபியில் போய் நீங்கள் சேர்ந்துட்டுருக்கலாம். கட்சி ஓப்பன் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் தேவையில்லை. ஆனால் இது மக்கள் பேசிக்கிறது தான் என்னோடய ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு இஷ்யூ பண்ணால் உங்களுக்கு இப்போ இருக்கிற செல்வாக்கு முன்னாடிக்கு நிலைக்காது. ஒருவேளை நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு செல்வாக்கு குறையும். இது நிதர்சனமான உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.